வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எம்எஸ்எஸ் விழாக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய மாடி தோட்டத்தில் இந்த கடலை புண்ணாக்க மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஸ்பூனில் ஊற வச்சு நம்ம செய்கிறத விட கடலை புண்ணாக்கு கரைசல் நல்ல மகசூல் கிடைக்கிது. காய்கறிகள்னாலும் சரி, நல்ல பட்ஸு நிறையா மல்லிகைப்பூ, செவ்வந்தி, இந்த நித்திய கல்யாணி எல்லா பூக்களுமே நிறைய பட்ஸ் வைக்குது. இது ப்ரூனிங் பண்ணி ட்ரிம்மிங் பண்ணி விட்ட பிறகு நான் அந்த கடலை புண்ணாக்கு கரைசலை 3 நாள் ஊற வச்சு நல்லா அந்த ப்ரூஃபை தான் நான் உங்கள்கிட்ட மறுபடியும் காட்டுறேன். லாங் ஷாட்டில் போட்டிருக்கேன் தெளிவாக எல்லா செடியும் காட்டி. ஒரே ஒரு செடி ஹைப்ரிட் செம்பருத்தியை காட்டுறேன். எப்படி உண்மையிலே ஒரு 200-250 மொட்டுகள் விட்டுருக்கோம். இங்கே பாருங்களேன், ஒரு பிரான்ச்சிலே பாருங்கள், ஒவ்வொன்றா காட்டுறேன். இங்கே பாருங்கள், இன்னொரு பிரான்ச்சு அவ்வளோ மொட்டுக்கள் விட்டுருக்கா. செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கா. அந்த வெள்ளைப்பூச்சி தாக்காமல் இருக்கிறதுக்கு நான் வேப்பெண்ணெய் கரைசலும் ஷாம்பும் கலந்து அப்பப்போ அடிப்பேன். ப்ரூனிங் பண்ணி விட்ட பிறகு அவ்வளவு மகசூல் தருது. இங்கே பாருங்கள், டெய்லி 5 பூ 10 பூ மொட்டுக்கள் இப்போ தான் விடுது. இன்றைக்கி பாருங்களேன், அழகு க்யூட்டான ஒரு 3 பூ. இதிலே எனக்கு 20 பூவெல்லாம் பூத்துருக்கு. ஆனால் அப்போ பெரிய செடியாக இருந்துச்சு. இப்போ ப்ரூனிங் கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி பண்ணிவிட்டு தகுந்த உரங்கள், காய்கறி கழிவு, மக்க வச்சது, மண்புழு உரம், மண்புழு இருக்கான்னு நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மண் பொதன்னு இருக்கணும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பிரான்ச்சாக மறுபடியும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி அவ்வளவு அதிசயம். இந்த பதிவு உங்களுக்கு காட்டுறேன்னு தான் வந்தேன். எல்லா செடியும் காட்டுறதை விட இனிமேல் நான் ஒவ்வொரு செடியும் காட்ட போகிறேன். ப்ரூஃப் தான். கடல் புண்ணாக்கு கரைசல் 3 நாள் கரைச்சி வச்சு நல்லா ஊற வச்ச பிறகு தண்ணியை நல்லா கலந்துக்கிட்டு ஒவ்வொரு டப்பாக பெரிய செடினா ஊற்றி விடணும். இங்கே பாருங்கள், இதில் மண் பொதுன்னு இருக்கும். தோண்டுனா இப்படி இருக்கணும். நல்லா வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா மண்ணை நல்லா கிளறி விடணும். பாருங்க, இதில் ஒரு கொய்யா முளைச்சிருக்கா. அதை பெருசாக வேறு இதில் மாற்றுவேன். இங்கே பாருங்க, இந்த தொட்டியில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்க பாருங்க மண். அப்படியே ஒவ்வொரு பிரான்ச்சு, குட்டி பிரான்ச்சு அடியில் கூட இங்கே பாருங்களேன், இதை காட்டுறேன். இங்கே பாருங்க, இப்போ தான் போன வாரம் தான் அடிச்சு விட்டு அந்த வெள்ளைப்பூச்சியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், அடி பிரான்ச்சுனால 2 பூச்சி நிற்கிறான். இங்கே பாருங்கள், இதில் குட்டி இது அதெல்லாம் எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள். ஒவ்வொரு பிரான்ச்சு மொட்டு இல்லாமல் இல்லைங்க. இங்கே பாருங்க, கடலை புண்ணாக்கு கரைசல் காய்கறி மக்க வச்சது. அடி காய்கறி ஒரு மூலையில் தோண்டி இந்த மழை நேரத்தில் காய வைக்க முடியலைன்னு தோண்டியும் அதையும் போட்டு விட்டேன். 2 கடலை புண்ணாக்கும் காய்கறி நம்ம கட் பண்ணதும் அவ்வளோ மகசூல் தருது பாருங்கள். அவ்வளோ ஒரு இயற்கை நம்மளுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. ஒரு இயற்கை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ மொட்டுகள் பாருங்கள். என்னென்னா எப்படி 250-300 மொட்டுக்கள் வரும்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே பாருங்கள், தகுந்த உரங்கள் கொடுத்து நம்ம இங்கே பாருங்கள் மண்